Welcome to Pudiyugam Academy. நம்ம UPSC Mains Answer Edition தான் பார்த்துட்டு இருக்கோம். So நாம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Prelims and Mains ரெண்டுத்துலயுமே ஃபோக்கஸ்டா இருக்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். So நமக்கு இயர்லி வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பத்தி क्वेश्चंस வந்து வந்துட்டே தான் இருக்கும். So mains அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चंस கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அவங்களோட இனிஷியல் பீரியட்ல இருந்து ஃப்ரீடம் அதாவது 1947 வரையும் லாஜிக்கா சொல்லணும் அப்படின்னா 1757ல இருந்து 1947 வரையும் அவங்க எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத ஓவராலா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மினிமம் ஒரு 3 to 4 மெயின்ஸ் क्वेश्चन மாதிரி தான் நம்ம கவர் பண்ண போறோம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்டிவா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. பட் நமக்கு செக்மெண்டா பிரிச்சு கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டினை பார்க்கலாம். Analyze the key administrative strategies of British East India Company enabling them to maintain control over vast territories in India despite local resistance. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ரெசிஸ்டன்ஸ் லோக்கல் ரூலர்ஸ் ரெசிஸ்ட் பண்ணியுமே பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணது மூலமா இந்தியன் ரூலர்ஸையும் இந்தியன்ஸையும் கண்ட்ரோல்ல எடுத்தாங்க. அதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1947 வரையும் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எடுத்தாங்க அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு காமன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். பிரிட்டிஷை பத்தி எந்த கொஸ்டின் வந்தாலுமே ஒரு காமன் இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். பை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பை மிட் 18th century controlled territories over 200 million people, surpassing any European nation through strategic administrative measures, permanent settlement system, and the blend of military, legal, and infrastructural strategies. The British maintained dominance for nearly 2 centuries in India. ரொம்பவுமே ஐடியலான ஒரு இன்ட்ரோடக்ஷன். பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், பிரிட்டிஷோட சோஷியல் சேஞ்சஸ் என்னெல்லாம் எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இதை வந்து நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷனா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 crore பீப்புள 18th centuryல பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ரூலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸை கொண்டு வந்தது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிடுறோம். அதுக்கடுத்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிலிட்ரி, லீகல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க வந்து ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, மிலிட்ரியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ மிலிட்ரி, லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஓரளவு புரியும். ஓகே, பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. மிலிட்ரியில தெரியும் என்னது அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராட்டஜிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ். ஸோ பிரிட்டிஷ் தான் ஃபர்ஸ்ட் ரயில்வேஸ் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுதான் நம்ம இங்க கோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது வந்து ஒரு ஐடியல் இன்ட்ரோடக்ஷன். பிரிட்டிஷோட ரிஃபார்ம்ஸ், பிரிட்டிஷை பத்தி எந்த கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம இந்த வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல எந்த கொஸ்டின் கேட்டாலுமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல மீன்ஸ் ஆன்சர் ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். அது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஒருவேளை நமக்கு தெரியாம அட்ரஸ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில கேட்டாலே டைம்லைன் அப்ரோச் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த வருஷம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை வந்து பாயிண்ட் பை பாயிண்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த வருஷம் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு, ஃபார் பர்டிகுலர் இயர் என்ன சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு அப்படின்னு எக்ஸாம்பிள் போட்டாலே 100 to 150 வேர்ட்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ எப்பயுமே ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் லைன் அப்ரோச்ங்கிறது ரொம்பவே முக்கியம். டெம்போரல் அப்ரோச் அப்படிங்கிறது என்னன்னா செக்மெண்டா பிரிச்சோம். 2 செக்மெண்டா இல்ல 3 செக்மெண்டா பிரிச்சுட்டா நம்ம வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரை வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெம்போரல் அப்ரோச் எடுத்துக்கிறோம். டெம்போரல் அப்ரோச்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் தான் வந்து கொஸ்டின். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணதை கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 1857 வரையும் வந்து 1757 இருந்து 1857 வரையும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க.
எப்போ ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்ததோ இதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குயின் ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, கன்சாலிடேஷன் பாலிசியெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பான்ஷன் பாலிசியில் அவங்க என்னெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, கன்சாலிடேஷன் பாலிசியில் என்னெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, ரொம்ப ஈஸியாக முடிச்சாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்னா செக்மெண்ட்டாக பிரிக்கணும். கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா படித்த உடனே நம்ம மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகும்னா இதை எப்படி உடைக்கணும், இதை எப்படி உடைச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு அந்த தாட்டில் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்ரோச்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்போரல் அப்ரோச்சுக்குள்ள டைம் லைன் அப்ரோச். ஸோ அந்த டைம் லைன் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஏர்லி எக்ஸ்பான்ஷன் 1600 to 1757 to 1757 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி அப்ரோச். ஸோ அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏர்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ 1600 to 1757 வரையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க பிரிட்டனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ எக்ஸ்பான்ஷனும் பண்ணாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியா அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அதே மீன்ஸ்ல அவங்க டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷனும் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் 1600. ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1600 அது மூலயமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு மோனோபோலி ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மோனோபோலி ரைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் மூலமா வந்து கொடுக்குறாங்க. சார்ட்டர் ஆக்ட் 1600 மூலமா நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மோனோபோலி ரைட்ஸ். ஸோ அந்த மோனோபோலி ரைட்ஸ் வாங்கிட்ட அப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் சார்ட்டர் ஆக்ட் 1600. ஸோ சார்ட்டர் ஆக்ட் மூலமா அவங்க சூரத் அடுத்து மெட்ராஸ் அடுத்து பாம்பே இந்த 3 பிளேஸ்ல ஃபேக்டரி செட் பண்றாங்க. இது கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சூரத் வந்து பாத்தீங்கன்னா 1613, மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா 1639 அண்ட் பாம்பே வந்து பாத்தீங்கன்னா 1668. ஸோ இந்த 3 வருஷத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல ஃபேக்டரிஸ் வந்து செட் பண்றாங்க. ஸோ ஃபேக்டரிஸ் வந்து செட் பண்றாங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் டிப்ளமசி. ஸோ ஃபேக்டரிஸ் செட் பண்ணிட்டாங்க. ஃபேக்டரி செட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது இனிஷியலா பிரிட்டிஷ் வந்து ட்ரேடர்ஸாக தான் வராங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிரிட்டிஷ் வந்து ட்ரேடர்ஸாக வராங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் மூலமா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வருது, இந்தியாவுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ட்ரேடிங் போஸ்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ட்ரேடிங் போஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லோக்கல் ரூலர்ஸோட ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அவங்க வந்து பேசிக்கா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அந்தந்த ரூலர்ஸோட அலைன்ஸ் அப்படின்னா அதாவது அங்க இருக்கிற லோக்கல் ரூலர்ஸை கூட்டு சேர்த்துக்கிறது. ஸோ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு அந்த ட்ரேடிங் ரைட்ஸ்ல வந்து பிரிவிலேஜஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. பிரிவிலேஜஸ்னா என்னது, அதாவது அந்த பீரியட்ல பிரிட்டிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகல்ஸ், டச்சு இந்த மாதிரி நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா பிரிவிலேஜஸ், ட்ரேடிங் ரைட்ஸ், ட்ரேடிங் பிரிவிலேஜஸ், டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், இந்த மாதிரி டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லோக்கல் ரூலர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா அலைன் பண்றாங்க. ஸோ அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிவிலேஜஸ் வந்து வாங்குவாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1615 என்ன பண்ணுவாங்கன்னா ஜஹாங்கீர் கிட்ட இருந்து அந்த ட்ரேடிங் பிரிவிலேஜிங் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்குவாங்க. இது மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனுவல் பேமெண்ட் பே பண்ணிட்டு அந்த ஏரியா ஒரே ஒரு பேமெண்ட் தான், ஒரு வருஷத்துக்கு ஆனுவலா ஒரு பேமெண்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மெக்கானிசம் இன்னுமே ஈஸி ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா போயிட்டு கிங்கோட பெர்மிஷன் வாங்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் பே பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாம இப்போ நான் ஆனுவலா ஜஹாங்கீர் கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகே இந்த வருஷத்துக்கு உண்டான டோட்டல் ஆனுவல் பேமெண்ட் பே பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ட்ரேடிங் ப்ரிவிலேஜஸ், ட்ரேடிங் ரைட்ஸ், ப்ரிவிலேஜிங் ரைட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வாங்குறாங்க. அதுக்கு அடுத்து மிலிட்டரி எக்ஸ்பான்ஷன். ஸோ அதுக்கு அடுத்த கொஞ்சம் பீரியட் கழிச்சு அவங்க வந்து எடுத்துக்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி எக்ஸ்பான்ஷன். ரொம்ப ஃபேமஸான பேட்டில் ஆஃப் பிளாசி 1757ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் ரைட்ஸ் வந்து தப்பா யூஸ் பண்ணதுனால அங்க கிங் சிராஜுதௌலா என்ன பண்ணுவாரு அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசி பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டா பேட்டிலுக்காக போயிட்டு அகேன்ஸ்டா பேட்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757. ஸோ அதுதான் மிலிட்டரி எக்ஸ்பான்ஷன். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி மூலயமா பிரிட்டிஷ் ஜெயிப்பாங்க. அது மூலயமா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் சாயில்ல ஒரு
ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட் ஹோல்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபம், நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ சார்ட்டர் ஆக்ட், ட்ரேடிங் அண்ட் டிப்ளமசி, மிலிட்டரி எக்ஸ்பென்ஷன், இதுதான் ஏர்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணதை அவங்க என்ன பண்ணணும்? கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணதை கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ எப்படியெல்லாம் கன்சாலிடேட் பண்ணாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, வாருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வாருக்கு ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே என்ன பண்ணணும்? ரெஸ்கியூவும் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட எக்ஸ்பான்ஷன் பாலிசியை வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு பிளானோட எக்ஸ்பான்ஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணி அதை கன்சாலிடேட் பண்ணி நம்ம கரெக்டாக இதுதான் பிரிட்டன் டெரிட்டரி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் திவானி ரைட்ஸ், பேட்டில் ஆஃப் பக்சர் முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திவானி ரைட்ஸ் 1765ல வந்து பார்த்தீங்கன்னா திவானி ரைட்ஸ். இந்த திவானி ரைட்ஸ் வந்து ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் மூலமா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்ஸ் ஆஃப் பெங்கால், பீகார், ஒரிசா, பெங்கால், பீகார், ஒரிசா இந்த 3 ரீஜியனோட டாக்ஸ் கலெக்ஷன் ரைட்ஸ் வந்து 1765 அப்புறம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது மூலமா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்டானமி, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பை வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ 1773ல இருந்து 1785 வரையும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து எடுக்கிறாரு. அது மூலமா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதாலத் சிஸ்டம், கோர்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் டாக்ஸ் கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்றாரு. கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, டாக்ஸ் கலெக்ஷன் இம்ப்ரூவ் பண்றாரு. கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அப்படின்னா அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸையும் அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும்? கோடிஃபை பண்ணிருக்கணும். சிவில் அண்ட் கிரிமினல் லாஸ் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா தனித்தனியா கோடிஃபை பண்றாரு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பை வாரன் ஹேஸ்டிங்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1773ல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1785 வரையும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து நடக்குது. அதுக்கு அடுத்து ரெகுலேட்டிங் ஆக்ட். ஸோ பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்மலா ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. அதுதான் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டரி ஆக்ட் 1773 மூலமா தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை ரெகுலேட்டரி ஆக்ட் 1773 மூலமா தான் கிரியேட் பண்றாங்க. இது மூலமா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி கல்கட்டால எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த ஆக்ட் பாஸ் பண்றது மூலமா கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தரை கிரியேட் பண்ணிடுறாங்க, அந்த போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட எக்ஸ்பான்ஷன் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றாரு. இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி ஆக்ட்ல நடக்குது. நெக்ஸ்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு பார்லிமெண்ட்ல. அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேலை என்ன அப்படின்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும், ஓவர்சைட் பண்ணணும். ஓவர்சைட் பண்றதுன்னா என்னது? ஜஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது என்னெல்லாம் பண்றாங்க, என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, டாக்ஸ் கலெக்ஷன் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்களா, என்னதான் பண்றாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ட்ரேடிங் கம்பெனியா வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து பாஸ் பண்ணி அது மூலியமா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சைட் பண்ற வேலையை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க கிட்ட, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன். இதெல்லாம் 1818 வரையும் 1818 வரையும் இதெல்லாம் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ரோல் 1880 இருந்து 1857 வரையும் என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்தாங்க? சப்சிடரி அலைன்ஸ். ஸோ சப்சிடரி அலைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரூப்ஸை நேட்டிவ் ரூலர்ஸோட ஏரியால அண்ட் ஆல்சோ நேட்டிவ் ரூலர்ஸோட அவங்களோட எக்ஸ்பென்சஸ்ல, அதாவது பிரிட்டிஷோட ஆர்மியை கொண்டு போய் பிளேஸ் பண்றது. ஸோ இப்போ பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் கிங்க கிட்ட போயிட்டு நிசாம் கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க? நீங்க சப்சிடரி அலைன்ஸ் சைன் பண்ணிட்டா எங்களோட மிலிட்டரி வந்து உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஸோ பாதுகாப்பா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு சேலரி நீங்களே கொடுத்துடணும். அது மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கறதுக்கு இடமும் நீங்களே கொடுத்துடணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மிலிட்டரியை டிசால்வ் பண்ணிடணும். இதுதான் சப்சிடரி அலைன்ஸ் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா.
ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து சப்சிடரி அலைன்ஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், அதாவது நேச்சுரல் ஹையர் இல்லை அப்படின்னா ஒரு கிங்குக்கு அவங்களோட ரத்தத்தில் வந்த ஹையர்ஸ், அதாவது சொந்த மகன் இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த டெரிட்டரி பிரிட்டன் அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அதுக்கடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், இதுதான் சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் வந்து ஃபர்ஸ்ட் டெலகிராஃப் கொண்டு வந்தாங்க, ரயில்வேஸ் கொண்டு வந்தாங்க, ரோட்ஸ் கொண்டு வந்தாங்க, அண்ட் ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் ரயில்வேஸ், ரோட்வேஸ், டெலகிராஃப் இது எல்லாமே எங்கெல்லாம் பிரிட்டிஷ் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மெசேஜ் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணணும், ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் வந்து டெலகிராஃப், ரயில்வேஸ், ரோட்வேஸ் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன் 1818 1857 வரையும். நெக்ஸ்ட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் பாலிசிஸ். ஸோ சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெவன்யூ செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ பிரிட்டிஷ் எந்தெந்த மாதிரி ரெவன்யூ செட்டில்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க, ஏரியா, அதாவது அவங்க வந்து ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ரெவன்யூ செட்டில்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயத்வாரி, ஈஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தாரி, ஸோ ராஜஸ்தானில் வந்து மெஹல்வாரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. இந்த அதாவது நான் சொன்ன மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி, ரயத்வாரி, மெஹல்வாரி இது எல்லாமே பிரிட்டிஷ் கொண்டு வந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சிஸ்டம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸில் கொண்டு வந்த ரெவன்யூ சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ். ஸோ எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இங்கிலீஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மெக்குலே மினிட் ஆன் எஜுகேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஜுகேஷன் அப்படின்னாலே மெக்குலே மினிட் ஆஃப் எஜுகேஷன் 1835. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்குலேஸ் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது மூலமா எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஸ்டெப் எடுக்கணும் தான் மெக்குலே மினிட் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷோட எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ்ல ரொம்பவுமே முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மெக்குலேஸ் மினிட். இந்த பாயிண்ட் இருந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிட் ஆகிடும். அதுக்கு அடுத்து எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ், அடுத்து லீகல் ரிஃபார்ம்ஸ். லீகல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் லாஸ் வந்து கோடிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்தியன் பீனல் கோட் 1860, ஐபிசி 1860 ரீசெண்டா லாஸ்ட் 1 இயரா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத நியாய சங்கீதா, அதாவது நாம் பிரிட்டிஷ் கொண்டு வந்த ரூல்ஸ் மீன்ஸ் லாஸ் வந்து நம்ம என்ன பண்றோம், ரிஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசின்னு சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே லோக்கலைஸ்டு நேம், அதாவது இந்தியனைஸ்டு நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத நியாய சங்கீதா அதுக்கு கீழே நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ ஐபிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1860 கொண்டு வந்தாங்க, அதை இப்போ ரிஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எஜுகேஷன் பாலிசி. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் ரீஆர்கனைசேஷன். டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் ரீஆர்கனைசேஷன். ஸோ 1857 இருந்து 1990 நமக்கு நல்லாவே தெரியும். 1857 என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சிப்பாய் மியூட்டனி. இதுக்கப்புறம் பிரிட்டன் வந்து என்ன பண்ணாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையெல்லாம் போதும், நீங்க வந்து உங்களால தான் இவ்வளவு பெரிய லாஸ், அதனால உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மேனேஜ் பண்ண முடியாது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது, அதனால பிரிட்டிஷ் டைரக்டா கண்ட்ரோல் எடுக்க போகுது. இதுக்கப்புறம் குயினோட ஆர்டர்ல தான் என்ன ஆகும், இந்தியா வந்து அட்மினிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 வந்து பாஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1858 வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ 1857 ரெபெலியன் அடுத்து அவங்க பாஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஓகேங்களா? இது மூலமா பிரிட்டிஷ் கிரவுனுக்கு வந்து டைரக்டா பவர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பிரிட்டிஷ் கிரவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நெக்ஸ்ட் அவங்க கொண்டு வந்து சென்ட்ரலைஸ்டு பியூரோக்ரசி. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்தியாவில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிரவுன் கிட்ட போயிடுச்சு. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்ல ஆபீசர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பியூரோக்ரசி. இதுலதான் இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க.
ஸோ இது மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டனோட பாலிசிஸை இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சிவில் சர்வன்ட்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க, மெரிட் பேசிஸ்ல சூஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ அதாவது பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவுமே மாஸ்டரான ஒரு டெக்னிக் வந்து டிவைட் அண்ட் ரூல். எப்படி, காஸ்ட் பேஸ்ட், அதுக்கடுத்து ரிலீஜியன் பேஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் வந்து டிவைட் பண்ணி ரூல் பண்றது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்ட், அப்பர் காஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, லோவர் காஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஹிந்துஸ் ஒரு சில இடத்துல ஹிந்துஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல முஸ்லீம்ஸ்க்கு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதனால என்ன ஆகும், மக்களுக்குள்ள வேற்றுமை ஏற்படும், ஹேட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகும். ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்பவுமே காஷியஸா ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், டிவைட் அண்ட் ரூல் பாலிசியோட ஒன் ஆஃப் தி டிவாஸ்டேட்டிங் அவுட்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. ஓகேங்களா? ஸோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீமை வந்து பிரிச்சு வந்து நாங்க ரூல் பண்றோம்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலா வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க. ஸோ ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற பெங்கால், அதாவது பிரசன்ட் பங்களாதேஷ் பார்ட் வந்து முஸ்லிம்ஸ் டாமினேட்டட் ரீஜன் ஆகும். அதாவது இப்ப இருக்கிற வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து டாமினேட்டட் ரீஜனாகவும் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து பிரிச்சாங்க. 1905 வந்து பிரிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ். ஸோ மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ், அந்த ரிபலியன், அதாவது 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க கை வச்சது மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ். இந்தியன்ஸோட பாப்புலேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்கா குறைச்சாங்க. எந்தெந்த ஏரியால ரிவோல்ட் நடந்ததோ அந்தந்த ஏரியால இருந்து இனிமேல் ரெக்ரூட்மெண்ட் நடக்கவே கூடாது. எந்தெந்த ஏரியாவில் நமக்கு ரிவோல்ட் நடக்கலையோ அந்தந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக ரெக்ரூட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவத் ரீஜன்ல ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ், அடுத்து பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 வந்து பாஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து மின்டோ மாலே ரிஃபார்ம் 1909 வந்து பாத்தீங்கன்னா மின்டோ மாலே ரிஃபார்ம் வந்து பாஸ் பண்ணுவாங்க. மின்டோ மாலே ரிஃபார்ம் மூலமா செப்பரேட் எலக்ட்ரல் ரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து செப்பரேட் எலக்ட்ரல் ரேட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மின்டோ மாலே ரிஃபார்ம்ல கொண்டு வருவாங்க. சாரி, மார்லே மின்டோ ரிஃபார்ம்ல வந்து கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ரோட் டு இண்டிபெண்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அடுத்த செக்மெண்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன் இண்டிபெண்டன்ஸ் வரை என்னெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990 இதுல தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டயாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டு பேருமே இந்தியன்ஸும் ரூல் பண்ணணும், அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரூல் பண்ணுவோம். பிரிட்டிஷ் ரூல் பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து மீன்ஸ் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டயாக்கி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட், ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் அண்ட் ரிசர்வ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற கொண்டு வராங்க. ரிசர்வ் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் டாக்ஸ் கலெக்ஷன், எங்கெல்லாம் வந்து எக்கானமி மணி வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாமே பிரிட்டிஷோட கையில போயிடும். இதெல்லாம் வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் கையில வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இது மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி, ப்ராவின்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு அட்டானமி வரணும் அப்படிங்கறது வந்து பேசியிருப்பாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து பேசியிருப்பாங்க. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர், ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்கணும், சென்டருக்கும் பவர் இருக்கணும். ஸோ ஸ்டேட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லாவே பவர், கன்சிடரபிள் பவர்ஸ் வேணும் அப்படிங்கிறது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் சிக்னிஃபிகண்டா பிரிட்டிஷ் கிட்ட தான் பவர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன் 1942. ஸோ 1942 இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து போயிட்டு இருக்கோம். அந்த பீரியட்ல வந்து நமக்கு வந்து செல்ஃப் கவர்னன்ஸ் கேட்டு நம்ம போட்டு செல்ஃப் கவர்னன்ஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் கவர்னன்ஸ் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல, இதுக்கப்புறம் வந்து குவிட் இந்தியா, பிரிட்டிஷ் குவிட் இந்தியா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் என்னெல்லாம் ரிஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களோ எல்லா ரிஃபார்ம்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவை இண்டிபெண்டன்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்ஸ் மிஷன் 1942 வந்து நம்ம கிளியரா வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கேபினெட் மிஷன் 1946. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல கொடுக்கணும், கன்சிடரபிள் அட்டானமி டு த ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
கன்சிடரபிள் அட்டானமி டு த ப்ராவின்சஸ். அதாவது இந்தியன்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம், பட் கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட முடியாது. ஒரு சில முக்கியமான ஏரியாஸ் எல்லாமே, அதாவது டிஃபென்ஸ், எக்கானமி, இந்த மாதிரி டாக்ஸேஷன், இந்த மாதிரி ஏரியா எல்லாமே பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கையில வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் இதையும் அவுட் ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் மிஷன் 1945 வருவாங்க. ஸோ 1945 வரும்போது அவங்க ப்ரப்போஸ் பண்ற எல்லா ஐடியாஸுமே நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஃபைனலா வந்து இதோட கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா British East India Company mastered made its blend of strategic alliance, administrative reforms, and infrastructure developments by intertwining the governance with commerce. நல்லா பாருங்க, intertwining governance with the commerce, they effectively traded. அதாவது அவங்க வந்து கவர்னன்ஸையும் காமர்ஸையும் எக்கானமியும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிங்கிள் பண்ணி, ஆனா பெர்ஃபெக்ட்டா பிளெண்ட் பண்ணி அவங்களோட லாப நோக்கத்துக்காக மட்டுமே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க. கால்குலேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஷியர் மிலிட்டரி மைட், அவங்களோட மீன்ஸ் அசைக்க முடியாத மிலிட்டரி மைட்டை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, கால்குலேட்டட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பத்தி நம்ம வந்து அவங்களோட இனிஷியல் பீரியட் ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் கொண்டு வந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், கீ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 மெயின்ஸ் கொஷின்ஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பான்ஷன், அதுக்கடுத்து கன்சாலிடேஷன், அதுக்கடுத்து டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ரோல் 1880 to 1857, சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் பாலிசிஸ், direct control and reorganization 1857 to 1990, legislative reforms and road to independence. So final ஆ வந்து பாத்தீங்கன்னா conclusion. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चन ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மட். Thank you.